கரூரில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு டோக்கன் வழங்கப்பட்ட 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் இயங்கும் தனியார் கல்லூரி வளாகத்தில் பிரம்மாண்ட பந்தலில் பிரச்சார பேருந்து மீதிருந்து முதலமைச்சர் விஜய் உரையாற்ற உள்ளார். இக்கூட்டத்தின் பங்கேற்பாளர்களுக்கு வசதியாக 50,000 குடிநீர் பாட்டில்கள், 8 இடங்களில் குடிநீர் தொட்டிகள் மற்றும் 50 மொபைல் டாய்லெட்டுகள், 50 ஏர் கூலர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காலை 9:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் முதலமைச்சர் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்கிறார். மக்கள் சந்திப்பை முடித்துக் கொண்டு திருக்காம்புலியூர் ரவுண்டானா, பழைய பேருந்து நிலையம், லைட் ஹவுஸ் ரவுண்டானா, சுங்க கேட் வழியாக ரோட் ஷோ மேற்கொள்ளும் முதலமைச்சர் விருந்தினர் மாளிகையில் சிறிது நேர ஓய்வுக்கு பின்னர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். முதலமைச்சரின் கரூர் வருகையை ஒட்டி சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர்.